சார் அடுத்து ஆனி மாதம் வரப்போகிறது. ஆனி மாதத்திற்கான பலன்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கிறது சார்? பொதுவா ஒரு தகவலை சொல்லிடுறேன், முன்னோட்டமா சொல்லிடுறேன். எல்லா மனிதர்களுக்கும் பிறப்பு முதல் இறப்பு வரை தீர்மானிக்கப்பட்ட ஒன்று. ஒரு ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்கும். மாந்தியும் சேர்த்தா 10 கிரகம்னு கணக்கு. ஒரு மனிதர் வாழ்வதற்கு தேவையான ஆதாரங்கள் கிடைத்து கொண்டிருக்க வேண்டும். அதனால் முதலில் எல்லா நேரங்களும் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஏதாகிலும் ஒரு கிரகம் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஆதாரத்தை நமக்கு வழங்கி கொண்டிருக்கும். இப்போ 8ல் சனி வந்துட்டாரு, ஜென்மத்தில் கேது வந்துட்டாரு, இப்படி 8ல் குரு போய் மறைஞ்சிட்டாரு, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கிரகம் எதிர்மறையாக சஞ்சரிக்கின்ற போது மற்றும் ஒரு கிரகம் நமக்கு தேவையான பலன்களை கொடுத்து கொண்டிருக்கும். ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒரு காரகத்துவம் உண்டு. சனியன் ஆயுள்காரகன், கர்மகாரகன், இப்படி சூரியன் ஆத்மகாரன், ஒவ்வொரு கிரகத்திற்கும் காரகத்துவம் உண்டு. அதாவது முதல்ல திசாபுத்தி பார்ப்பாங்க. திசாபுத்தி ஏன் பார்க்குறாங்கன்னா, எந்த திசை நடைபெற்று கொண்டு இருக்கிறது, அதை ஒட்டி அவருக்கு எந்த விதமான பலன்கள் கிடைத்து கொண்டிருக்கும். முடிஞ்சு போச்சுங்களா? அப்படி பார்க்கின்ற போது இந்த ஒவ்வொரு கிரகத்தையும் நாம் பார்க்கணும். இந்த ஆனி மாதம் என்பது தமிழ் மாதம் மிதுன மாதம்னு சொல்லுவோம். மிதுன மாதம் எப்பொழுது சூரியன் ஒரு ராசிக்குள் சஞ்சரிக்கிறாரோ அந்த மாதம் தான், சித்திரை மாதம் தான் மேஷ ராசிக்குள் சஞ்சரிப்பார். அடுத்து வைகாசி ரிஷப ராசிக்குள், இது மிதுன ராசி, மிதுன மாதம், மிதுன ராசி சொல்லலாம். இந்த ஆனி மாத பலன்களில் சூரியன் எங்கே சஞ்சரிப்பார் என்றால் மிதுன ராசிக்குள் சஞ்சரித்து கொண்டிருப்பார் மாதம் முழுவதும். அடுத்து கடகராசிக்கு போவார். முடிஞ்சு பார்த்தீங்களா? இந்த 30 நாட்கள். இந்த 30 நாட்களும் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 4 ராசினருக்கு சூரியன் மட்டுமே யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். எப்பொழுதுமே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோக பலன்களை அதிகபட்சமாக அந்த ஜாதகருக்கு கொடுப்பார். அந்த 4 ராசின்னு பார்த்தீங்கன்னா மேஷ ராசி 1, அடுத்து சிம்ம ராசி 1, அடுத்து கன்னி, அடுத்து மகரம். இந்த 4 ராசினருக்கு சூரியன் என்ற ஆத்மகாரகனால் இந்த ஆனி மாதம் யோகமான மாதமாக இருக்கும். இப்போ 4 ராசிக்கு ஒரு யோக பலன் கிடைச்சி போச்சுங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்க்கணும். குரு ஒரு இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது 5 ராசினருக்கு யோக பலன்களை கொடுப்பார். இப்பொழுது குரு சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றன்னு பார்த்தீங்கன்னா கடக ராசிக்குள்ள உச்சமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார். 2ஆம் இடம் மிதுனம், 11ஆம் இடம் பார்த்தீங்கன்னா கன்னி, 9ஆம் இடம் விருட்சிகம், 7ஆம் இடம் மகரம், 5ஆம் இடம் மீனம். அப்ப இந்த 5 ராசினருக்கும் குரு பாதுகாப்பு கவசமாக இருந்து கொண்டு யோக பலன்களை கொடுத்து கொண்டிருப்பார். முடிஞ்சு போய் ஒவ்வொரு கிரகத்துக்கும் காரகத்துவம் உண்டு. சஞ்சரிக்கின்ற இடத்திற்கேற்ப பலன்களை கொடுப்பாங்க. அடுத்து சனி பாருங்க, அவரும் 3, 6, 11ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற போது யோகத்தை கொடுப்பார். இப்போ யாருக்கு 3ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா மகரத்துக்கு 3ஆம் இடம், 7 சனி வரைக்கும் போச்சு. அடுத்து 6ஆம் இடம் யாருக்கு? துலாத்துக்கு 6ஆம் இடம். புரியுங்களா? அடுத்து 11ஆம் இடம் யாருக்கு? ரிஷபத்துக்கு. இப்போ சனி பகவானால் சுபிட்சம் அடைகின்ற ராசின்னு பார்த்தீங்கன்னா மகரம், ரிஷபம், துலாம், இந்த 3 ராசினர் இருக்கும். இப்படி எல்லாம் அப்படி பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். ராகுவால் ஒரு 3 ராசினர், கேதுவால் ஒரு 3 ராசினர், ஏதாகிலும் ஒரு கிரகம் இவர்களை வாழ வைத்து விடும். அந்த கிரகத்தின் காரகத்துவம் இவளை வலிமைப்படுத்தும், இவளை பெரிய செல்வாக்கு திகழ வைக்கும், இவளுக்கு எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் அதை கொடுத்து கொண்டிருக்கும். நாம் எதற்கு இந்த மாத பலன் பார்க்கணும்னா, இந்த நேரத்துல இந்த ராசினருக்கு எந்த கிரகம் எங்கே சஞ்சரிக்கிறார்கள், அப்படி சஞ்சரிக்கின்ற போது எந்த விதமான பலன்களை இந்த ஜாதகருக்கு கொடுப்பார். இது பொது பலன் மட்டும்தான். பொது பலன் எடுக்கின்ற போது நட்சத்திரம், ராசி இரண்டையும் மையமாக வைத்து பொது பலன். மீன ராசிக்கான ஆனி மாத பலன் எப்படி இருக்கும் சார்? ரொம்ப நெருக்கடியில் இருந்தாங்க, இப்போ ரொம்ப நல்லா இருப்பாங்க. புரியுங்களா? ரொம்ப நல்லா இருப்பாங்க. என்ன காரணம்னா, பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்திற்கு ராசிநாதனான குரு பகவான் வந்திருக்கார். பொதுவாக 5ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கின்ற காலம் எந்த ராசினராக இருந்தாலும் யோகமாக இருக்கும். இன்னும் கேட்டால் மீன ராசினர் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ராசிநாதன், இவர்களுக்கு சற்று கூடுதலாகவே யோக பலன்கள் கிடைக்கும். ரொம்ப பயம் இருந்தது பாருங்கள், ஜென்ம ராசிக்குள்ள சனி, ஜென்ம சனி, 7.5 சனி, ரொம்ப பயப்பட்டாங்க இல்லைங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா 5ஆம் இடத்தில் சஞ்சரிக்கின்ற குரு தன்னுடைய 9ஆம் பார்வையாக மீனராசியை பார்க்கிறார். மீனராசியை பார்க்கின்ற போது மீனராசிக்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்ற சனி பகவானையும் பார்க்கிறார். புரியல? சனி பகவானுக்கு 3, 7, 10 பார்வைகள் உண்டு. ஜென்ம ராசிக்குள் சனி பகவான் சஞ்சரித்த காரணத்தினால் வாழ்க்கை துணைக்கும் நட்பு வட்டத்திற்கும் ஒரு விரிசல் ஏற்பட்டிருக்கும். தொழிலில் கூட பிரச்சனை வந்திருக்கும், உத்தியோகத்தில் பிரச்சனை வந்திருக்கும்.
இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 5ஆம் இடத்து குரு சனி பகவானை பார்ப்பதால் உத்தியோகத்தில் மீண்டும் ஒரு நன்மையான நிலை ஏற்படும், வியாபாரம் செழிப்படையும், தொழில் முன்னேற்றம் அடையும். சுப காரியங்கள் எதுவெல்லாம் எண்ண கொண்டிருக்கின்றீர்களோ, எதையெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதுவெல்லாம் நடைபெற ஆரம்பிக்கும். இப்போ சில பேர் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா பிள்ளை படிச்சிருச்சு, வீட்டில் இருக்குது, வேலைக்கு போக மாட்டேங்குது, இல்லை வேலை கிடைக்கல, அதோடய வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது என்ற ஒரு பேச்சு இருக்கு பாருங்கள், அதெல்லாம் இப்போ மாறிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும், பிள்ளைகளுக்காக எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும், பிள்ளைகளால் பெருமை உண்டாகும், உயர்கல்வி கனவு பலருக்கு நனவாயிடும், தகுதியான கல்லூரியில் இடம் கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக சொந்த இடம், ஒரு வேலை வாய்ப்பு, அரசியல்வாதியாக இருந்தால் ஒரு பதவி பொறுப்பு எல்லாமும் கிடைக்கும். சமூகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு அந்தஸ்தோடு வாழக்கூடிய நிலை இந்த காலகட்டத்தில் இந்த ஆனி மாதத்தில் மீனராசினுக்கு உண்டு. 7.5 சனியின் பாதிப்பு எதுவுமே செய்யாதுங்க. பார்த்தீங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா கேதுவுடைய சஞ்சாரம் இவரை காப்பாற்றி கொண்டிருப்பது இவ்வளோ நாளும் அந்த ஞான மோட்சக்காரன் கேது தான். ஒரு ஆண்டிற்கு மேலாக 6ஆம் இடத்திலிருந்து பாதுகாத்துட்ருக்கார். அப்போ கேது 6ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் என்பது இவளுக்கு உண்டு. நிலைத்தை சாதித்து கொள்ள முடியும், எதிர்ப்புகள் இருக்காது, நோய் நொடிகள் இருந்தாலும் போயிடும் வந்த வழி தெரியாமல், வழக்குகள் வந்தாலும் வழக்கு சாதகமாகும். இப்படி 6ஆம் இடத்து கேது யோக பலன்களை கொடுக்கிறார், 5ஆம் இடத்து குரு யோக பலன்களை கொடுக்கிறார். இப்போ எல்லா வகையிலுமே நன்மைகள் கிடைத்து கொண்டிருக்கின்ற போது வித்யாக்காரனான புதன் 4ஆம் இடத்துல சஞ்சரிப்பது என்பது புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும். இப்படித்தான் செயல்படணும், இப்படித்தான் போகணும், இதைத்தான் செய்யணும் என்ற எண்ணம் எல்லாம் இப்போ வந்துடும். எதிர்பார்த்த பணம் வரும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா சொந்த வாகனம், சொந்த வீடு இந்த மாதத்தில் அமையும். சொந்த வாகனம் வாங்குவாங்க, வீடு வாங்குவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. சுக்கிரனுடைய சஞ்சாரம் மாதத்தின் தொடக்கத்தில் ஜூலை 6 வரை சாதகமாக இருக்குது. குடும்பத்தை சுபிட்சமாக இருக்கும், வியாபாரம் முன்னேற்றம் அடையும், கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை இருக்கும். பொதுவாக கொஞ்சம் பகட்டாக வாழக்கூடிய நிலையும் இருக்குது. மீன ராசினருக்கு இந்த மாதம் மிக யோகமான மாதம். அப்படிங்களா? உழைப்புகள் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலையில் நிம்மதி இருக்கும், எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும், மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும், அரசியல்வாதிகளுக்கு தலைமையின் ஆதரவு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இந்த ஆனி மாதம் மீனராசினுக்கு யோகமான மாதம். இந்த மாதத்தில் ஜூன் மாதம் 24ஆம் தேதி அதிகாலை தொடங்கி ஜூன் மாதம் 26ஆம் தேதி மாலை வரை சந்திராஷ்டமம். தெரியும் சந்திராஷ்டமம் என்னான்னு, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டால் போதும். யோகமான மாதம் இந்த மாதம். மீண்டும் அடுத்த மாதம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.